ஹாய் கிசியான்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த காரை வந்து ஆப்ரேஷன் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த கார் வந்து எப்பொழுதும் நம்ம கஸ்டமர்கிட்ட கொடுக்குறதுக்கு முன்னாடி ஒரு QC செக் பண்ணுவோம். அந்த குவாலிட்டி செக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கார் வந்து ஆன் ஆகுது, ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டு சைடுமே மூவ் ஆக மாட்டேங்குது. அதனால வந்து என்ன ப்ராப்ளம்னு தெரில. சரி, அதான் ஓப்பன் பண்ணி இதை செக் பண்ணி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியாச்சு. ஸோ கண்ணு இல்லாத கவோரி பையன முழு கரப்பா பச்சை மாதிரி கவுத்தி வச்சிருக்கானே பாவி. ஸோ இந்த காரை வந்து இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணி என்ன நடக்குது அப்படின்றத லெட் அன்பாக்ஸ் அண்ட் சி தி ஆர்சி கார் இன்னர் பார்ட். ஓகே, இந்த ஸ்க்ரூவை கழட்டுவோம். ஓகே, இந்த ஸ்க்ரூ கழண்டு வந்துருச்சு. ஓகே ஓகே, பேக் சைடு ஒரு ஸ்க்ரூ இருக்குது, அதையும் நம்ம கழட்டிடுவோம். ஓகே, பாட்டம் வந்துடுச்சு. இதுதான் மேலே மெட்டல் பாடி, அது நமக்கு இப்போ தேவையில்லை. ஓகே, இன்னும் கனெக்ட் ஆகலை. அது செக் ரிமோட் ஆன் பண்ணலையா? ஓகே, ரிமோட் ஆன் பண்ணிடுச்சு. என்ன சுத்துறான்? டேய், என்னடா சுத்துற? மூவ் ஆகுது. ஆஹா, இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டோம்டா. மண்டை மேலே இந்த கொண்டையை மறந்த மாதிரி தான் இந்த ஒயரில் மாட்டி தான் இந்த வீல் சுத்தாமல் வந்துருக்கு. இப்போ ஓகே, இது பர்ஃபெக்டாக தான் ஒர்க் ஆகுது. ஓகே, இதை அப்படியே ஃபிட் பண்ணிடுவோம். எல்லா மூமெண்ட்டும் கரெக்டாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்படியே அதை எடுத்து ஃபிட் பண்ணிடுவோம். நானும் எல்லாம் கரெக்டாக போகுதுன்னு தான் நினச்சேன். வீடியோ கடைசியில் பாருங்கள், நான் பட்ட கஷ்டம் உங்களுக்கு அப்போ தான் தெரியும். நான் எல்லாத்தையும் செட் பண்ணிகிட்ருக்கேன், இருங்க, வெயிட் பண்ணுங்கள். ஓகே, அந்த மாதிரி சரி, என்னையே மறந்துட்டேன். ஓகே, மொட்டாச்சு, எல்லாம் மொட்டாச்சா? காரு மூவ் ஆகுதா? அப்படி சொல்லணுன்னு தான் ஆசை. ஆனால் வந்து நான் கலெக்டரில் ஸ்டேரிங் அலைன்மெண்ட் மாதிரி காரு புஸ்காவாயிடுச்சு. இது எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு யாருக்காவது தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள்.